காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஃபன் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் நிறைந்த பாம் திரைப்படம் உங்கள் பிளாக் ஷிப் வேலி ஓடிடியில் இப்போதே கண்டு மகிழுங்கள். பிளாக் ஷிப் வேலி ஓடிடி, இது தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. நான் கோமாளி சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேலி ஓடிடி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சென்னையில் ஸ்ட்ரைக் அறிவித்திருந்த நிலையில் அதை மீறி பேருந்துகள் இயக்கப்பட்டதால் தொண்டர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். ஸ்ட்ரைக்கை மீறி இயக்கப்பட்ட அரசு பேருந்துகள் மீது கல்வீச்சு மற்றும் கண்ணாடி உடைப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து எங்க இருக்கீங்க? நெரிசல் ஏற்பட்டு அங்க ஒரே கலவரம்னு நியூஸ்ல சொல்றாங்க. அதைத் தொடர்ந்து போக்குவரத்து நீங்க பஸ்ல போகலல? இல்லம்மா, நான் டெப்போல தான் இருக்கேன். இங்க மோட்டர் ஓடுது, அதான் ஒரே சவுண்டா இருக்கு. டேய் பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா, நான் தூங்கலான்னு படுத்துட்டேன். நான் தூங்கி எழுந்து கால் பண்ணவா? சரிங்க. சரிம்மா. நான் நீயும் போய் சொல்லிட்டு தானே வந்த. அவங்களுக்கு தெரியுமா நம்ம நிலைமை என்னன்னு? விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். ஏய், காவல்துறை அராஜகம் ஒழிக. என்னாச்சு? விடுதலை செய், விடுதலை செய். நான் வண்டியை நிறுத்துனா இறங்க இறங்க எல்லாம். நான் வாடா. வண்டி விட்டு எப்படா வருது? ஏய், இங்க பாத்தா ஒரு பஸ் வருது. இறங்குடா. வண்டியா. வாடா. ஏய். யாவன வண்டியில இருக்க கூடாது. இறங்க சொல்றா. போய் ஹோம்வொர்க் பண்ணு போ. எப்ப பாரு விளையாட்டு தான். உள்ள ஓடிடு. சென்னைனா வாரத்துக்கு ஒரு தடவை தானே வீட்டுக்கு வர முடியும். உங்க கூட விளையாடி பழகிட்டான். நீங்க இல்லைன்னா ஏங்கிருவான். சமத்தா இருக்கணும், சரியா? பாய்டா. பாய்ப்பா. வரேன். பாய்டா. பாய்ப்பா. டாடா. டாடா சொல்லிட்டு வரப்ப அப்படியே புள்ள மூஞ்சி வாடிடுச்சுண்ணே. அது அப்படியே என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. நீங்களாம் எப்படிண்ணே சமாளிக்கிறீங்க? அதெல்லாம் பழகி போச்சு, உனக்கும் பழகிடும். வா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எந்த ரூட்டு தம்பி? விழுப்புரம் டு ஓசூர் சார். புதுசா ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு செகண்ட் பிளாட்ஃபார்ம் கையெழுத்து போடு. இங்கே ஒன்று 9:10. வரேன் சார். வரேன் சார். கடப்பேரிக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. அண்ணே, அங்கெல்லாம் வண்டி நிற்காதுண்ணே. வேலூர்ல நிற்கும், எங்கள் ஊரில் நிற்காதா? அதை விட எங்கள் ஊர் பெரிய ஊர். அண்ணே, அங்கே பஸ் ஸ்டாப்பே இல்லைண்ணே. பாப்பாவுக்கு 3 வயசு தான், அரை டிக்கெட் தாங்க. எம்மோ, ஏமா பொய் சொல்ற? பாப்பாவை பார்த்தாலே தெரியுது முழு டிக்கெட்னு. இந்த லக்கேஜுக்கு டிக்கெட்டுங்க. பேசஞ்சர் எடுக்க மாட்டேன்றாங்க சார். அவன் எடுக்க மாட்டான் தான் சொல்லுவான். அதுதான் நீ இருக்க, அதுதான் வேலைக்கு வச்சிருக்கு. நீ எப்படி சொன்னா? சரி சார். கொஞ்சம் ஆள் பத்தல, நீ பாத்துரு. என்ன யோசிக்கிற? இந்த ஒரு வாரம் பாருப்பா. கண்டிப்பா நான் ஊருக்கு வந்தோடனே அவனுக்கு வாங்கி தரேன். இந்த வாரமாவது கண்டிப்பா வந்துருவீங்களா? வந்துருவேன் இந்த வாரம். போன வாரமும் இதுதான் சொன்னீங்க. கண்டிப்பா இந்த வாரம் வந்துருவேன். அவன் அப்பா எப்ப வராருன்னு கேட்டுட்டே இருக்கிறான். ஒழுங்கா இந்த வாரமாவது வாங்க. சரி, வைக்கிறேன். அண்ணா, இன்னைக்கு வீட்டில் ரைடா? இல்லைண்ணே, வீட்டுக்கு போய் 2 வாரம் ஆகுது. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஊர் பக்கத்துலேயே ரூட்டு கிடைச்சா புள்ள முகத்தை டெய்லி பார்க்கலாம். ஏய், நம்ம சிஐட்ட கேட்டுப்பாரு, அவர் அதிகாரிகிட்ட சொல்லி மாற்றி தருவார். அதெல்லாம் நம்பாத.
ட்ரான்ஸ்ஃபருக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது, அதை பண்ணி வேலையை மாற்றிக்க. அவன் கிடக்கிறான், எப்போ பாரு புரட்சி பேசிட்டு இருப்பான். ப்ரொசீஜர் பிரகாரம் போனால் லேட் ஆகும். நீ நம்ம சிஐ கிட்ட பேசு. அந்த ரூட்டுக்கு மாற்றினா கூட சரிண்ணே. ரகு, அதெல்லாம் பண்ணிக்கலாம்ப்பா. சரி, நான் அதிகாரிகிட்ட பேசிட்டு சொல்லிடுறேன். அப்படியே அந்த ரூட்டை சேர்த்து பார்த்துரு. அப்படியே அந்த 6 கோரிக்கை, அதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? இதுக்கெலாம் அதிகாரிகிட்ட பேசுகிறீங்கல்ல, கொஞ்சம் அந்த கோரிக்கையை பற்றியும் பேசி முடிக்கலாம்ல. என்னப்பா நீயே இப்படி சொன்னா எப்படிப்பா? பேசிட்டு தான் இருக்கோம், நடந்துரும். அந்த ரூட்டை பார்த்துரு. சரிண்ணா. வண்டி என்ன நாளைக்கு போய் சேர்ந்துருமா? சீக்கிரம் போக சொல்லியா? வண்டியை கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டேனே. டேய், நானா ஓட்ட மாட்டேன்னு சொல்கிறேன், வண்டி போக மாட்டேங்குதுடா. பிக்கப் இல்லைன்னு எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். பண்ணு. லீவ் கேட்டிருந்தேன். அடுத்த வாரம் போகலாம். போன வாரமும் இதே தான் சொன்னீங்க, அடுத்த வாரம் போகலான்னு. எனக்கு புரியுது தம்பி, இந்த ஒரு வாரம் பாரு, அடுத்த வாரம் கண்டிப்பாக லீவ் எடுத்துக்கலாம். போய் ட்ரிப்பை பாரு போ. ரகு, அந்த ரூட்டில் மோட்டர் இல்லை, எங்கேயும் நிறுத்தாமல் போங்க. ஏன் சார், நீங்கள் கேட்ட கமிஷன் வரலையா? நான் உங்ககிட்ட பேசலப்பா. எங்கேயே நிப்பாட்டாமல் போங்க. யாருக்கு தெரிய போகுதுன்னு நிப்பாட்டினீங்க உடனே மெமோ தான் சொல்லிட்டேன். ஏங்க ஹோட்டல்லாம் நிறுத்த மாட்டீங்களா? சாப்பிட்ற நேரம் இல்லை தானே? சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் ஹோட்டலா? லேடிஸ் பாத்ரூம் போகிறதுல? சம்பள உயர்வு முதல் கோரிக்கை. வேலை நேரம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுக்கணும். அப்புறம் பெர்மனன்ட் பண்ணுறது, ப்ரமோஷன் பற்றின கோரிக்கை. முக்கியமாக பிஎஃப் பெண்டிங் அமௌண்ட்டு. அப்படியே அந்த ரூட்டு மாற்றி விடுற விஷயத்தையும் கொஞ்சம் ஈஸி பண்ண சொல்லுங்கள். உனக்கு ஓம் பிரச்சனை, அதையும் சேர்த்து தான்டா பேசிகிட்டு இருக்கேன். போடா. மா, அப்பா வந்துட்டாராமா? போ. டேய், அப்பா தூங்கட்டும், வா. அம்மா, வரணி முடிச்சிட்டேன். அப்பா போய் இருக்கலாமாம்மா? இருடா, ஒரே ஐடியா சாப்பிட்றது கிளப்பிக்கலாம். சரி, ஓகேம்மா. அம்மா வீட்டுக்கு போகலாமா? இல்லைம்மா, 2 வாரமாக டபுள் ஷிஃப்ட் பார்த்து சுத்தமாக முடியல. அடுத்த வாரம் போகலாமே. சரி. அப்பா, ஏய் சூப்பர்டா. ஏய் சூப்பராக இருக்குடா. அப்பா விளையாடலாமா? விளையாடலாமா? நேரத்தில் உனக்கு என்ன விளையாட்டு? வா, நீ தூங்க வா. அப்பா 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 படுத்து தூங்குடா. கண்ணை மூடு. ஏங்க ஏங்க எந்திரிங்க, டைம் ஆச்சு, வேலைக்கு போகணும்ல. இன்னைக்கே போகணுமா? நாளைக்கு இருந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போகலாம்ல. இல்லைம்மா, இந்த ஒரு நாள் லீவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். எப்போ பாரு வந்ததும் கிளம்பிடுறீங்க. எப்போ தான் ரூட்டு மாறி வருவீங்கன்னு இருக்கு. சிஐ கிட்ட கேட்டிருக்கேன் ரூட்டு மாற்ற. அதனால தான் சிஐ சொல்கிற எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரமாக மாற்றிட்டு வந்துடுறேன். ரகு, காசு கீசு கேட்டாங்களா? அதெல்லாம் இல்லைண்ணே, நாளைக்கு ஆஃபீஸரை பார்க்கலாம் தான் சொன்னாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நீ எதுக்கு காசு ரெடி பண்ணி வச்சுக்க. நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்களா என்ன? நானும் கொடுக்கலான்னு தான் வச்சுருந்தேன். உட்காந்தே ஓட்டுறேன்னா மூட்டு வலி வந்துருச்சு. அதுக்கே பாதி செலவாச்சு. அப்புறம் ஃபைல்ஸ் வேறு வந்துருச்சா, கொஞ்சம் நஞ்சம் அந்த காசும் போச்சு. சரி, வேலையில் இருக்கும் போது வந்துச்சு, சரி பண்ணிட்டீங்க. நாளைக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க? டேய், எங்கள் செட்டுக்காவது பென்ஷன் வந்ததுடா. உங்கள் செட்டுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? நீ யோசனை பண்ணிக்கிங்க.
டேய் சீக்கிரம் படுறா, ட்ரிப்பு மிஸ் ஆனா மெமோ கொடுத்துருவாங்க. நாளைக்கு வண்டி எடுங்க. எதுவும் யோசிக்க வேண்டாம். இது வந்தாலும் நம்ம சங்கம் இருக்கு, சரியா? நாளைக்கெல்லாம் வண்டி எடுக்கிறீங்க. எங்க இருக்கீங்க? அங்க ஒரே கலவரம்னு நியூஸ்ல சொல்றாங்க. நீங்க இந்த பஸ்ல போகல. பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா, நான் தூங்கலான்னு படுத்துட்டேன். நான் தூங்கின்னு சொன்ன கால் பண்ணவா? சரிங்க. என்ன வேடிக்கை? ஆவுனா கூட்டம் போட்டு வந்துறீங்க. போங்க, போயிட்டு வேலைய பாருங்க. ஐயா, போயிட்டு வேலைய பாருங்க. போங்க. பாத்து தம்பி, அவன் பேச்ச கேட்டு வண்டி எடுக்க சொன்னேன். ஒரு நாள் காசுக்கு ஆசைப்பட்டு. அண்ணே, டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்லிட்டாங்கண்ணே. இவர் காசு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டாருண்ணே. நீங்க ஏதாவது பேசி பண்ண முடியுமா? அண்ணே, எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுண்ணே. சரிப்பா அண்ணே, அப்படியே இந்த அடிச்சவங்களையும் சட்டப்படி ஏதாவது பண்ணாம விட்டுருவாமா? ஆமா, நீ தானே ரூட்டு மாத்தி கேட்ட. நாளைக்கு ஆபீஸ் வந்துரு, முடிச்சிடலாம். நான் அதே கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் இங்க உட்காரு, சரியா? மூர்த்தினே, என்ன தெரியுதா? நீ ரகு தானே? இங்க என்னண்ணே? நடக்கவே முடியல, கையில் காசும் இல்லை. கவர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அம்மா அம்மா ரகு, டெய்லி டபுள் டியூட்டி பார்க்குறியா? நானும் அப்படித்தான். 45 வருஷம் ஓடிக்கிட்டே இருந்தேன். அதனுடைய விளைவுதான். ரகு, இவங்களுக்கு நம்மளும் இந்த பஸ் மாதிரி விஷயம் தான். வேலையை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. உடம்ப பார்த்துக்க. பஸ் வந்துருச்சு. நான் வரேன். ரகு, இங்க வாப்பா. ரகு, அதிகாரிகிட்ட பேசிட்டேன். கண்டிப்பா முடிச்சு கொடுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆனா ரகு, ஒரு 5 லட்ச ரூபாய் மட்டும் எதிர்பார்க்குறாங்க. கொடுத்தா முடிச்சிடலாம், சரியா? நான் பார்த்துக்கிறேன். அண்ணா இருக்குல்ல, கவலைப்படாம தைரியமா இரு. போயிட்டு வா, பார்த்துக்கலாம். போ, பண்ணிக்கலாம். தைரியமா இரு, போ. ஓ, இப்போ 5 லட்சம் ஆக்கிட்டாங்களா? பரவாயில்லையே. 5 லட்சம் கேட்குறாங்கன்றேன், பரவாயில்லங்கிற. தலைக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு காசு கேட்டேனே, என்னாச்சு? ஏதாவது சொன்னாங்களா? தான் மறு வேலை பார்ப்பானுங்க. வர திங்கக்கிழமை ஸ்ட்ரைக். இது ஏன் பண்ணுறோம், இதனால் எவ்வளோ பேத்துக்கு நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் போராட்டத்துக்குலாம் வர வேணாம், பஸ் எடுக்காமல் இருந்தாலே போதும். என்ன வாடா. டேய், ஒன்றும் யோசனை நீ பண்ண வேணாம். போராட்டத்தில் கலந்துட்டா சங்கத்தில் என்ன பண்ணணும் தெரியுமில்ல? ட்ரிப் எடுக்கணும். வாடா. டேய், போன் அடிச்சுட்டே இருக்குது, எடுத்து பேச வேண்டியதானே? யார் அது? வீட்டில் இருந்துண்ணே. எப்பயும் வழக்கமாக நடக்கிறது தானே. ஸ்ட்ரைக் அன்னைக்கு வண்டி ஓட்டணும்னு தெரிஞ்சு போச்சு. நேரில் போய் தான் சமாளிக்கணும். டிக்கெட். அப்பா, டேய், இங்க என்னடா பண்றீங்க? ஏய், என்ன பண்ற?
டேய் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். இரு டிக்கெட் போட்டு வந்துடுறேன். டிக்கெட் பாஸ் இருக்கு. ஹலோ ஏவா பாஸான்னு சொல்லிட்டு மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டு போற? இல்லை சார், கலெக்ஷனில் இடிக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஏன் காசுனாத்தான் ஏற்றணும், பாசுனா ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை சார், நான் அப்படி சொல்லலை, மன்னிச்சிருங்க சார். உட்காரு. இந்த கண்ட்ராக்டர்களே எப்படித்தாங்க என்னமோ அவங்க வீட்டு சொத்தை கொடுக்குற மாதிரி பண்ணுறானுங்க. சார் மரியாதையாக பேசுங்க. டேய் ஒன்னே பேசலடா, நான் இங்கே பேசுகிறேன். எதுக்கு இப்போ வாடா போடான்னு பேசுறீங்க? நான் மரியாதையாக தானே பேசுகிறேன். டேய் அப்படித்தான்டா பேசுவேன். இது என்ன உன் பஸ் ஆடாது? நீ கவர்மெண்ட் சர்வன்ட் தானே? கவர்மெண்ட் சர்வன்ட் தான், அதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? அமைதியாக உட்காரியால இறக்கி விடுவா. எங்கடா இறக்கி விடுறா பார்ப்போம். என்னடா சொன்ன? கொன்றுவேன் உன்னை. அட விடுங்க, தள்ளியாடா விடுறா. அவ்வளோதான் உன்னை. அப்படியெல்லாம் விட முடியாது சார். வேணுமா பஸ் ஓனர் மாதிரி பேசுறேன்? போடா, எங்க வேணாலும் போய் சொல்றா. போடா. என்ன தைரியம் இருந்தா என் மேல கைய வைப்பேன். ரொம்ப ஈஸியா சொல்றாங்கடா நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆனா நமக்கு மட்டும் தான்டா தெரியும் நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்ல, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்னு. அதையெல்லாம் விட இந்த பேசஞ்சர்ஸே நம்மளை புரிஞ்சுக்காத பேசுறாங்க பாரு, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உட்காருங்க. தினமும் இப்படி தான் தூங்குவீங்களா? வந்துட்டு திரும்ப பகலில் இன்னொரு ட்ரிப் போகிறீங்களா? தினைக்கலாம் இல்லை, ஆள் இல்லைனா தான் இதுக்கு. ஏய் பார்க்க வரல, ஃபோன் பேசலன்னு சண்டை போடும்போதெல்லாம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ரூட்டு மாற்றுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். அது மெதுவாக மாறுறப்ப மாறட்டும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் போங்க போதும். பொண்டாட்டி புள்ளைய பிரிஞ்சு மாசக்கணக்காக வீட்டுக்கே போகாம டெய்லி 2-3 ஷிஃப்ட் கால் கடுக்க நின்று வேலை பார்க்குற எங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.